ஹலோ கைஸ், நான் ஏடி. வெல்கம் டு மை ஷார்ட் வீடியோ. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? லைஃப்பில் நல்லா போயிட்டுருக்குதா? இன்பம் துன்பம் வரலாம், கஷ்ட நஷ்டங்கள் வரலாம். பட் இருந்தாலும் எல்லோரும் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சது போல் வாழ ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் வீடியோ பண்ணலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இன்றைக்கி டே டைம் அண்ட் ஈவினிங்கில். வழக்கமாக பண்ணுற ஒரு குட்டி ரீசர்ச்சை விட இன்றைக்கி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரீசர்ச் பண்ணி அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னால் இன்றைக்கி அந்த ரீசர்ச்சை பண்ண முடியல. அதை பற்றி சரியாக நம்ம எதுவும் தெரிஞ்சிக்காமல் வந்து பேசுகிறது அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்காது. அதனால தான் இப்போது இங்கே உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்கேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் நல்லா பேசுவேனா, இந்த கன்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அளவுக்கு பேச முடியுமான்னு கேட்டால் நான் ஆமாம் இல்லை அப்படி தான் சொல்லுவேன். டேலண்ட் இருக்குது, ஆனால் டிசிப்ளின் கிடையாது. எதை எப்படி பேசணுன்னு தெரியாது. இப்போது ஒரு பொண்ணு கூட பேசணும், ஃப்ளர்ட் பண்ணுறோன்னா அந்த ஃப்ளர்ட்டிங்கெல்லாம் தானாக வரும். இஷ்டத்துக்கு பேசலாம், ஜாலியாக பேசலாம், அட்ராக்ஷன் லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு வேறு லெவலில் நீங்கள் கொஞ்சம் டியூனாக இருக்கணும். நேச்சுரலாக இந்த ஃப்ளோவில் பேசுகிறதெல்லாம் இந்த கேமராவில் நல்லா இருக்குமான்னு தெரில. பட் அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டியூன் இன்னாக பேசும்போது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கற்றுக்கணும், இன்னும் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் கற்றுக்கிறங்கிறது 95% வந்துட்டு ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய வீடியோ தப்பாக வரும், இரிட்டேட் ஆவீங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும், மறுபடியும் பேசணும், வாய் கொளரும், சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் டாபிக் வந்துட்டு அப்படியே வேறொரு சைடில் ட்ரிஃப்ட் ஆகி போகிறத பார்ப்பீங்க. சடன்லி ஓகே என்ன பேசிகிட்டு இருக்கோம், ஏன் ரொம்ப தூரம் போயிட்டோம், எங்கே போயிட்டோம், மறுபடியும் முதல்ல இருந்து வரணும், பாதியில் இடையில் மிஸ் ஆகிடும், திரும்ப அதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளோ பேஸ் வந்துட்டு இல்லாமல் போயிடும். நமக்கு டேலண்ட் இருந்தாலும் அந்த டேலண்ட்டை ப்ரெசன்டபிளாக கண்டென்ட் மயமாக்குறதுக்கு நாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடும்போது என்னை நீங்கள் தேடாமலே கண்டுபிடிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட ஒவ்வொரு வியூஸும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். Until next time, take care.